நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடுங்குகிறானோ அப்போது உன் பாதை சரியாக இருக்கிறது. சொல்றான ஃபிடல் காஸ்ட்ரோ, நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா, ஒரு தடையும் இல்லையா, நீ திரும்பி வந்து விடு. ஏன்? அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, யாரோ ஒருவன் போன பாதை. யாரோ ஒருத்தன் போயிருக்காண்டா, அந்த பாதையில போயிட்டு இருக்காது, தவறான பாதை. இங்க வாடா, நீ போகிற பாதையில் இடையூறு, தடை, ஏச்சு, பேச்சு, விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா? போய்கொண்டே இருக்கு, மிகச்சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்று இப்போது கத்துவான், கதறுவான். பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி. திமுகவை எதிர்த்தால் நீ ஆர்எஸ்எஸ், பிஜேபி கைக்கூலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும், திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன, எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதையே தான் பேசுவான். நீ எதை சொல்லு கூலி, உன்னை சிறுமைப்படுத்துவான். நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடர்கள். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது. அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாத. தலைவன் எனக்கு சொன்னது, அவர் இப்படி விமர்சிக்கிறார், இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு. விமர்சனம் எது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டார். வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான்? இந்த அற்ப பதர்களாம் நமக்கு கால் தூசியோ. போய் அங்கிட்டு போய். இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை, நமக்கு பொழுது போதவில்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அவன் பொழுது போக உட்காந்துட்டு பொறணி வச்சுட்டு இருப்பான்.